வணக்கம் மாணவர்களே. இன்று நான் 4ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள வேலை மற்றும் ஆற்றல் என்ற பாடப்பகுதியிலிருந்து நெம்புகோலின் வகைகள் பற்றி கற்றுத்தரப்போகிறேன். நாம சென்ற பாடப்பகுதியில நெம்புகோல் என்றால் என்ன, அது எங்கெல்லாம் பயன்படுகிறது என்பது பற்றி படித்தோம். அதை நினைவில் கொண்டு வருவோமா? நெம்புகோல் என்பது ஒரு எளிய இயந்திரம். அந்த நெம்புகோல் ஒரு பொருளின் மீது கொடுக்கும் விசையை அதிகரிக்க பயன்படுகிறது. நெம்புகோல் பற்றி இதை நாம சென்ற பாடப்பகுதியில படிச்சோம், அப்படிதானேமா? இந்த நெம்புகோலை 3 வகைகளா பிரிக்கலாம். நெம்புகோலின் 3 வகைகள் எதெல்லாம்னா, முதல் வகை நெம்புகோல், 2ஆம் வகை நெம்புகோல், 3ஆம் வகை நெம்புகோல். நெம்புகோலின் வகைகள் எதெல்லாம்? முதல் வகை நெம்புகோல், 2ஆம் வகை நெம்புகோல், 3ஆம் வகை நெம்புகோல். இப்போ 3 வகைகள் இருக்கு. நெம்புகோல்ல 3 வகைகள் இருக்கு. முதல் வகை நெம்புகோல், 2ஆம் வகை நெம்புகோல், 3ஆம் வகை நெம்புகோல். இந்த 3 வகை நெம்புகோல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம 3 சொற்பதங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிடணும். அது என்னென்ன சொற்பதங்கள்னா, பளு. முதல் வார்த்தை என்னது? பளு. பளுன்னா நாம் எந்த பொருளின் மீது விசை செலுத்துகிறோமோ அந்த பொருள் தான் பளு. அதாவது ஒரு எளிய இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு பொருளின் மீது ஒரு விசையை செலுத்தி ஒரு வேலை செய்கிறோம். அந்த வேலை செய்யும் போது எந்த பொருள் மீது நாம் விசையை செலுத்துகிறோமோ அந்த பொருளே பளு ஆகும். அப்ப பளுங்கிற சொற்பதத்திற்கு என்ன பொருள்னா, விசை எந்த பொருளின் மீது செலுத்தப்படுகிறதோ அப்பொருளே பளு ஆகும். இப்போ 2வது சொற்பதம் எது என்றால் திறன். திறன் என்பது நெம்புகோல் மீது நாம் செலுத்தும் விசை. திறன் என்பது நெம்புகோல் மீது நாம் செலுத்தும் விசை. நாம ஒரு எளிய இயந்திரத்தை பயன்படுத்தும் போது விசை செலுத்தி தான் ஒரு வேலை செய்கிறோம், அப்படிதானே? நெம்புகோல்ல நாம் கொடுக்கக்கூடிய விசையை என்ன சொற்பதத்தை பயன்படுத்தி சொல்கிறோம்னா, திறன் அப்படிங்கிற ஒரு சொற்பதத்தை பயன்படுத்துறோம். சரியா? இது 2வது சொற்பதம். 3வது சொற்பதம் எது என்றால் ஆதார புள்ளி. நெம்புகோல் எந்த புள்ளியில் சுழலுகின்றதோ அந்த புள்ளியை ஆதார புள்ளி என்று கூறுவோம். அப்போ பளு, திறன், ஆதார புள்ளி இந்த 3ம் எங்கு அமைந்திருக்கிறது? அதாவது ஒரு எளிய இயந்திரத்தில் பளு எங்கு அமைந்திருக்கிறது, திறன் எங்கு அமைந்திருக்கிறது, ஆதார புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது, இதனை பொறுத்தே நாம் நெம்புகோலை 3 வகைகளாக பிரிக்கலாம். இப்பொழுது முதல் வகை நெம்புகோல் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முதல் வகை நெம்புகோலில் ஆதார புள்ளி நடுவில் இருக்கும். ஆதார புள்ளியானது பளுவிற்கும் திறனிற்கும் இடையில் இருக்கும். முதல் வகை நெம்புகோலில் பளுவிற்கும் திறனுக்கும் இடையில் ஆதார புள்ளி அமைந்திருக்கும். இப்போ முதல் வகை நெம்புகோல்ல எப்படி அந்த பளு, திறன், ஆதார புள்ளி அமைந்திருக்கும்னு சொல்லி ஒரு படத்துல காமிக்கிறேன், பாருங்க. இந்த படத்தை நல்லா பாருங்க. திறன் ஒரு பக்கமும் பளு மற்றொரு பக்கமும், நடுவில் ஆதார புள்ளியும் அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்தால் இந்த நெம்புகோல் முதல் வகை நெம்புகோல் ஆகும். இந்த படத்தில் சிவப்பு நிற அம்புக்குறியில் குறிக்கப்பட்டுள்ளது திறன், நீல நிற அம்புக்குறியில் குறிக்கப்பட்டுள்ளது பளு, பச்சை நிற அம்புக்குறியில் குறிக்கப்பட்டுள்ளது ஆதார புள்ளி. இந்த படத்தை பார்க்கும்போது ஆதார புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது? நடுவில் அமைந்து திறனும் பளுவும் 2 பக்கங்களிலும் அமைந்துள்ளது. இது முதல் வகை நெம்புகோல். இந்த முதல் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டா
நாம எதை சொல்லலாம்னு பார்த்தோம்னா கத்தரிக்கோல், குறடு. இப்ப நான் உங்களுக்கு கத்தரிக்கோல் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் கத்தரிக்கோல், அப்படிதானே? இந்த கத்தரிக்கோலை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? ஒரு காகிதத்தை கத்தரிக்கோலின் முனையில வச்சு ஒரு முனையில் காகிதத்தை வைத்து மறுமுனையில் நாம் அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த காகிதம் இருக்கும் முனை பளு, நாம விசை கொடுக்கிற முனை திறன். இந்த இரண்டுக்கும் நடுவில் ஆதார புள்ளி அமைந்துள்ளது. இதுல பளு இருக்கு, இந்த முனையில நாம விசை கொடுக்கிறோம், இது ஆதார புள்ளி. இப்ப ஆதார புள்ளியானது நடுவில் அமைந்துள்ளது. ஆதார புள்ளி திறனுக்கும் பளுவிற்கும் இடையில் அமையுமானால் அது முதல் வகை நெம்புகோல். அப்ப இந்த கத்தரிக்கோல் என்ன வகை நெம்புகோல்? முதல் வகை நெம்புகோல். இது என்னது? குறடு. இந்த குறடுல பளுவானது ஒரு முனையில, இந்த முனையில வைப்போம், மற்றொரு முனையில நாம திறன் கொடுக்கிறோம், அதாவது விசை கொடுக்கிறோம். இரண்டுக்கும் இடையில் ஆதார புள்ளி அமைந்துள்ளது. இதுல ஆதார புள்ளி இருக்குது. ஆதார புள்ளியானது பளு மற்றும் திறனுக்கு இடையில் அமைந்துள்ளது. அதனால இது என்ன வகை நெம்புகோல்? முதல் வகை நெம்புகோல். இப்பொழுது ஒரு படத்தை காண்பிக்கின்றேன், அதை நன்றாக உற்று பாருங்கள். மனித உடலில் உள்ள எலும்புகளும் மூட்டுகளும் நெம்புகோல் போன்று செயல்படுகின்றன. நாம முதல் வகை நெம்புகோல்ல ஆதார புள்ளியானது பளுவிற்கும் திறனுக்கும் இடையில் அமைந்திருக்கும் அப்படின்னு படிச்சோம், அப்படிதானேமா? இப்ப இந்த முதல் வகை நெம்புகோலுக்கு நமது உடம்பில் உள்ள எந்த பகுதி எடுத்துக்காட்டா சொல்லலாங்கிறத ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்ப அந்த படத்தை நல்லா பாருங்க. மனித உடலில் முதல் வகை நெம்புகோல் அந்த தத்துவம் எதோடு தொடர்பு படுத்தி இருக்குதுன்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில தொடர்பு படுத்தலாம். இப்பொழுது நாம் தலையை கீழிருந்து மேலே தூக்கும் போது, அதாவது நம்ம தலையை மட்டும் குனிந்து விட்டு மீண்டும் உயர்த்தும் போது இந்த கழுத்து பகுதியில் உள்ள மூட்டு நெம்புகோலை அடிப்படையாக உள்ளது. கழுத்து பகுதியில் உள்ள மூட்டு நெம்புகோல் தத்துவத்தை போன்று செயல்படுகின்றது. நம்முடைய தலைப்பகுதி பளு, நம் கழுத்தில் அமைந்துள்ள எலும்பு மூட்டு ஆதார புள்ளி, நம் கழுத்தில் இருக்கும் தசைகள் திறனாக செயல்படுகின்றன. அப்ப முதல் வகை நெம்புகோல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்பொழுது இரண்டாம் வகை நெம்புகோல் பற்றி பார்ப்போம். இரண்டாம் வகை நெம்புகோல். இந்த இரண்டாம் வகை நெம்புகோலில் பளுவானது திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் அமையும். பளுவானது திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் அமையும், அதாவது பளு நடுவில் அமைந்திருக்கும். இந்த படத்தில் நீல நிற அம்புக்குறியில் பளு குறிக்கப்பட்டுள்ளது. பளுவானது நடுவில் உள்ளது. சிவப்பு நிற அம்புக்குறியில் திறன் குறிக்கப்பட்டுள்ளது, அது ஒரு முனையில் அமைந்துள்ளது. பச்சை நிற முக்கோணத்தால் ஆதார புள்ளி குறிக்கப்பட்டுள்ளது. ஆதார புள்ளி மறுமுனையில் அமைந்துள்ளது. பளுவானது திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் அமைந்திருந்தால் அதை இரண்டாம் வகை நெம்புகோல் என்று கூறலாம். இப்பொழுது இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டுகளாக தள்ளுவண்டி, எலுமிச்சை சாறு பிழியும் கருவி, கொட்டை உடைப்பான் எடுத்துக்காட்டுகளாக பார்க்கலாம். இப்பொழுது எலுமிச்சை சாறு பிழியும் கருவியை காண்பிக்கிறேன். இந்த எலுமிச்சை சாறு பிழியும் கருவியில் பளுவானது நடுவில் அமைந்து ஆதார புள்ளி ஒரு முனையிலும் திறனானது மற்றொரு முனையிலும் அமைந்துள்ளது. அப்ப இது எதற்கு எடுத்துக்காட்டு? இரண்டாம் வகை நெம்புகோல். இப்பொழுது அதே மாதிரி இரண்டாம் வகை நெம்புகோலோடு தொடர்புடைய மனித உடலின் பகுதி எது அப்படிங்கிறத ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம்.
இந்த படத்தை நன்றாக பாருங்கள். இது மனித உடலின் எந்த பகுதி? நம்ம கால் பகுதி, அப்படிதானே? இந்த கால்ல தசைகள் பின்பகுதியில இருக்கு, முன்னாடி எலும்பு இருக்கு, நம்ம பாதத்துல மூட்டுகள் இருக்கு. இந்த மூட்டுகள் ஆதார புள்ளியாக செயல்படுகின்றன. பின்பகுதியில் உள்ள தசைகள் திறனாக செயல்படுகின்றன. பழு நடுவில் அமைந்துள்ளது. மனித உடலின் கால் பகுதியில் பழு நடுவில் அமைந்து, திறன் ஒரு முனையில் அமைந்து, ஆதார புள்ளி மறுமுனையில் அமைந்து செயல்படுவதால் இதை இரண்டாம் வகை நெம்புகோலோடு தொடர்பு படுத்தலாம். இதுவரை முதல் வகை நெம்புகோல் மற்றும் இரண்டாம் வகை நெம்புகோல் பற்றி பார்த்தோம், அப்படிதானேமா? அடுத்த வகை நெம்புகோல் எது? மூன்றாம் வகை நெம்புகோல். மூன்றாம் வகை நெம்புகோலில் திறனானது பழுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் அமையும். திறனானது பழுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் அமையும். திறன் நடுவில் அமைந்திருக்கும். இந்த வரைபடத்தை இப்பொழுது பார்ப்போம். இந்த வரைபடத்தில் நீல நிற அம்புக்குறியானது பழுவை குறிக்கின்றது, சிவப்பு நிற அம்புக்குறியானது திறனை குறிக்கிறது, பச்சை நிற முக்கோணமானது ஆதார புள்ளியை குறிக்கின்றது. திறன் நடுவில் அமைந்து ஒரு முனையில் ஆதார புள்ளியும் மறுமுனையில் பழுவும் அமைந்துள்ளது. பழுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் திறன் அமைந்து வந்துள்ளதால் இதை மூன்றாம் வகை நெம்புகோல் என்று கூறலாம். மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டாக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் எது என்று இப்பொழுது பார்ப்போம். இதை பார்த்திருக்கீங்களா? இது என்னது? ஸ்டாப்லர்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? இதற்கு தமிழ் பெயர் பிணைப்பி. இதனுடைய தமிழ் பெயர் என்னது? பிணைப்பி. இதை எதற்கு பயன்படுத்துவோம்? இரண்டு தாள்கள் இல்லைன்னா இரண்டிற்கு மேற்பட்ட தாள்களை ஒன்றாக பிணைப்பதற்கு இந்த பிணைப்பியை பயன்படுத்துவோம். தாள்களை ஒரு முனையில் வைப்போம். நாம் கொடுக்கும் திறனானது நடுவில் கொடுப்போம். திறன் நடுவில் அமைந்திருக்கும். ஆதார புள்ளியானது மறுமுனையில் அமைந்திருக்கிறது. ஆதார புள்ளி மறுமுனையில் அமைந்திருக்கிறது. திறன் நடுவில் அமைந்து ஒரு முனையில் பழுவும் மற்றொரு முனையில் ஆதார புள்ளியும் அமைந்து வந்துள்ளது. எனவே இது மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது என்னது? இதை பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வீட்டில் இது பயன்படுத்திட்டு இருப்பீங்க, அப்படிதானம்மா? இது பேரு அப்பள இடுக்கி. அப்பளத்தை ஒரு முனையில் வைத்து நடுவில் திறன் கொடுத்து அப்பளத்தை தூக்குறோம், அப்படிதானே? பழுவானது ஒரு முனையில் அமைந்துள்ளது, திறன் நடுவில் அமைந்துள்ளது. இது ஆதார புள்ளி. திறனானது பழுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் அமைந்து வந்துள்ளது. எனவே இது மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டாக நம் உடலின் எந்த பகுதி அமைந்துள்ளது அப்படிங்கிறத ஒரு படத்தின் மூலம் பார்ப்போம். இந்த படத்தை நன்றாக பாருங்கள். இந்த படத்தில் ஆதார புள்ளியானது ஒரு முனையிலும் பழுவானது மற்றொரு முனையிலும் அமைந்து திறன் நடுவில் அமைந்துள்ளது. முழங்கை மூட்டு மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டாக செயல்படுகின்றது. மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டாக எதெல்லாம் பார்த்தோம்? பிணைப்பி மற்றும் இடுக்கி. அவற்றின் படங்களை இப்பொழுது பார்ப்போம். இடுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இடுக்கியில் ஆதார புள்ளி ஒரு முனையிலும் பழு மற்றொரு முனையிலும் அமைந்து திறனானது நடுவில் செலுத்தப்படுகிறது. எனவே இது மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு. பிணைப்பி படத்தை பாருங்கள். ஆதார புள்ளி ஒரு முனையிலும் பழுவானது மற்றொரு முனையிலும் அமைந்து திறன் நடுவில் செலுத்தப்படுகிறது. எனவே இதுவும் மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதுவரை நெம்புகோலின் வகைகளான முதல் வகை நெம்புகோல், இரண்டாம் வகை நெம்புகோல், மூன்றாம் வகை நெம்புகோல் பற்றி
அறிந்தோம். அவற்றிற்கான எடுத்துக்காட்டுகளையும் தெரிந்து கொண்டோம். மறுபடியும் அந்த 3 வகை நெம்புகோல்கள் பற்றி பார்ப்போம். முதல் வகை நெம்புகோல். ஆதார புள்ளியானது திறன் மற்றும் பளுவிற்கு இடையில் அமையுமானால் அது முதல் வகை நெம்புகோல் எனப்படும். எடுத்துக்காட்டு: கத்தரிக்கோல், குறடு, சாய்ந்தாடி. இரண்டாம் வகை நெம்புகோல். பளுவானது திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் அமையுமானால் அது இரண்டாம் வகை நெம்புகோல் எனப்படும். எடுத்துக்காட்டு: தள்ளுவண்டி, எலுமிச்சை சாறு பிழியும் கருவி, கொட்டை உடைப்பான். மூன்றாம் வகை நெம்புகோல். திறனானது பளுவிற்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் அமையுமானால் அது மூன்றாம் வகை நெம்புகோல் எனப்படும். எடுத்துக்காட்டு: பிணைப்பி, இடுக்கி, துடைப்பம், ஹாக்கி மட்டை. இதுவரை 3 வகை நெம்புகோல்கள் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டோம். இப்பொழுது சில படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த படங்களில் ஆதார புள்ளி எங்கு உள்ளது, பளு எங்கு அமைந்துள்ளது, திறன் எங்கு அமைந்துள்ளது என்பதை கண்டறிவோம். படங்களை பார்ப்போமா? முதல் படமானது சாய்ந்தாடியை போன்று அமைந்துள்ளது. நடுவில் ஆதார புள்ளி அமைந்து ஒரு முனையில் பளுவும் மற்றொரு முனையில் திறனும் அமைந்துள்ளது. ஆதார புள்ளி நடுவில் அமைந்தால் அது எந்த வகை நெம்புகோல்? முதல் வகை நெம்புகோல். இரண்டாவது படத்தை பாருங்கள். அது என்னது? ஹாக்கி மட்டை. ஹாக்கி மட்டையில் பளுவானது ஒரு முனையிலும் ஆதார புள்ளியானது மறுமுனையிலும் திறன் நடுவிலும் அமைந்துள்ளது. இது எந்த வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு? மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு. மூன்றாவது படத்தை பாருங்கள். இது என்ன படம்? கொட்டை உடைப்பான். இந்த கொட்டை உடைப்பான்ல ஒரு முனையில் ஆதார புள்ளி அமைந்துள்ளது, நடுவில் பளு அமைந்துள்ளது, மறுமுனையில் திறன் அமைந்துள்ளது. இது எந்த வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு? இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு. பொருட்களின் பெயர்கள் சொல்லப்பட்டால் அவை எந்த வகையான நெம்புகோலை சார்ந்தவை என்பதை கண்டறிய நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்பொழுது சில பொருட்களின் பெயர்கள் நான் சொல்கிறேன். அவை எந்த வகை நெம்புகோலை சார்ந்தவை என்பதை கண்டறியுங்கள். இந்த அட்டவணையை பாருங்க. வரிசை எண் 1 கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு மண்வெட்டி. வரிசை எண் 2 கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு சாய்ந்தாடி. வரிசை எண் 3 கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு தள்ளுவண்டி. வரிசை எண் 4 கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு இடுக்கி. வரிசை எண் 5 கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு நகவெட்டி. இப்பொழுது இந்த எடுத்துக்காட்டுகளுக்கான படங்களை பார்ப்போம். நன்றாக பாருங்கம்மா. இது என்ன படம்? மண்வெட்டி, அப்படிதானே? மண்வெட்டியில ஒரு முனையில என்னது இருக்கும்? பளு இருக்கும். நடுவுல என்னது இருக்கு? ஆதார புள்ளி.
மற்றொரு முனையில என்னது இருக்கு? திறன் இருக்கு. ஆதார புள்ளி நடுவில் அமைந்தால் அது எந்த வகை நெம்புகோல்? முதல் வகை நெம்புகோல். இப்பொழுது இரண்டாவது படத்தை பாருங்கள். இது என்ன படம்? சாய்ந்த அடி. சாய்ந்த அடியின் நடுவில் என்ன அமைந்துள்ளது? ஆதார புள்ளி அமைந்துள்ளது. ஒரு முனையில் என்ன அமைந்துள்ளது? பளு அமைந்துள்ளது. மற்றொரு முனையில் என்ன அமைந்துள்ளது? திறன் அமைந்துள்ளது. அப்படி என்றால் இது எந்த வகை நெம்புகோல்? முதல் வகை நெம்புகோல். அடுத்த படத்தை பாருங்கள். இது தள்ளுவண்டி. தள்ளுவண்டியில் பளு நடுவில் அமைந்துள்ளது. ஒரு முனையில் திறன், மற்றொரு முனையில் ஆதார புள்ளி அமைந்துள்ளது. இது எந்த வகை நெம்புகோலை சார்ந்தது? இரண்டாம் வகை நெம்புகோலை சார்ந்தது. இது குறடு. ஆதார புள்ளி நடுவில் அமைந்துள்ளது. ஒரு முனையில் பளுவும் மற்றொரு முனையில் திறனும் அமைந்துள்ளது. ஆதார புள்ளி நடுவில் இருந்தால் அது எந்த வகை நெம்புகோல்? முதல் வகை நெம்புகோல். இது நகவெட்டி. நகவெட்டியின் ஒரு முனையில் பளு அமைந்துள்ளது, நடுவில் ஆதார புள்ளி அமைந்துள்ளது, மறுமுனையில் திறன் அமைந்துள்ளது. ஆதார புள்ளி நடுவில் அமைந்தால் அது எந்த வகை நெம்புகோல்? முதல் வகை நெம்புகோல். சரி மாணவர்களே, இதுவரை நாம் நெம்புகோலின் வகைகளான முதல் வகை நெம்புகோல், இரண்டாம் வகை நெம்புகோல், மூன்றாம் வகை நெம்புகோல் பற்றி அறிந்தோம். இதை உங்களுடைய மனதில் எளிமையாக வைத்துக்கொள்ள ஒரு வழிமுறையை கற்றுத் தருகிறேன். முதல் வகை நெம்புகோலில் ஆதார புள்ளி நடுவில் இருக்கும். ஆதார புள்ளியின் முதல் எழுத்து ஆ. இந்த ஆவுக்கு ஆப்பிள் அப்படின்னு மனதில் வச்சுக்கோங்க. அடுத்தது இரண்டாம் வகை நெம்புகோலில் பளு நடுவில் அமைந்திருக்கும். பளுவிற்கு முதல் எழுத்து பா. இந்த பாவிற்கு பழம் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாம் வகை நெம்புகோலில் திறன் நடுவில் அமைந்திருக்கும். இதன் முதல் எழுத்து தி. இதற்கு தின்றான் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆப்பிள், பழம், தின்றான். இந்த சொற்றொடரை உங்க மனதுல எளிமையா வைத்திருக்க முடியும், அப்படிதானேமா? ஆதார புள்ளி, பளு, திறன். ஆ, பா, தி இந்த மூன்றும் நடுவில் அமைந்திருக்கும். ஆதார புள்ளி நடுவில் அமைந்தால் முதல் வகை நெம்புகோல், பளு நடுவில் அமைந்தால் இரண்டாம் வகை நெம்புகோல், திறன் நடுவில் அமைந்தால் அது மூன்றாம் வகை நெம்புகோல். எல்லோருக்கும் இந்த நெம்புகோலின் வகைகள் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
இப்ப இதை சார்ந்த ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். கேள்வி எண் 1, முதல் வகை நெம்புகோல் என்றால் என்ன? முதல் வகை நெம்புகோல் என்றால் என்ன? கேள்வி எண் 2, எலுமிச்சை சாறு பிழியும் கருவி எந்த வகை நெம்புகோலை சார்ந்தது? ஏன்? எலுமிச்சை சாறு பிழியும் கருவி எந்த வகை நெம்புகோலை சார்ந்தது? ஏன்? நான் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்ப்போமா? முதல் கேள்வி மற்றும் விடை. முதல் வகை நெம்புகோல் என்றால் என்ன? அதற்கான விடை, ஆதார புள்ளியானது திறன் மற்றும் பளுவிற்கு இடையில் அமையுமானால் அது முதல் வகை நெம்புகோல் எனப்படும். இரண்டாவது கேள்வி மற்றும் அதற்கான விடை, எலுமிச்சை சாறு பிழியும் கருவி எந்த வகை நெம்புகோலை சார்ந்தது? ஏன்? எலுமிச்சை சாறு பிழியும் கருவியில் பளுவாகிய எலுமிச்சை திறன் மற்றும் ஆதார புள்ளிக்கு இடையில் அமைந்துள்ளது. எனவே அது இரண்டாம் வகை நெம்புகோலை சார்ந்தது. இதுவரை எடுக்கப்பட்ட பாடப்பகுதி உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.